ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது, சர்ப்ரைஸ் என்னென்ன இருக்குங்கிறத டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக தனித்துவமாக பார்க்க போகிறோம் ராசி பலன்களை. ஸோ இதனால் உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குங்க. முழு பலன்களை பெறுவதற்கு முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். நமது சேனலோட எப்போதுமே இணைந்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. அதனால் இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டுருங்க. வாங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி 2024 வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மாசி மாதம் முதல் நாள். இன்றைய தினம் தமிழ் மாத பிறப்புங்க. இன்னைக்கு வளர்பிறை சதுர்த்தி தினமாக கொண்டாடப்படுகிறதுங்க. சதுர்த்தி விரதம் இருக்கும் வழக்கமுடையவர்கள் விரதம் இருந்து விநாயகரை வழிபடுவது சிறப்புங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கடகராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசி அதிபதியானவர் ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகுவுடன் இணைந்து காணப்படக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே. மேலும் 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். 8ஆம் இடத்துல புதன் சூரியன் சனி சேர்க்கையும் 7ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த மன நிறைவு ஏற்படக்கூடிய சிறந்த ஒரு நாளாக அமைது நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் உற்சாகமாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்கிறது. வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான நாளுங்க. ஏன்னா வியாபாரத்தில் நீங்கள் தான் கிங்காக இருப்பீங்க. நீங்கள் உங்கள் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் உங்கள் துறையில் நீங்கள் கொடி கட்டி பறக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பான ஒரு நல்ல நேரம் இப்பொழுது உங்களுக்கு வந்திருக்குங்க. நல்ல மிகப்பெரிய வளர்ச்சி உங்கள் தொழிலில் நீங்கள் காண முடியும். நல்ல தன லாபத்தையும் நீங்கள் ஈட்டிக்கொள்ளக்கூடிய நல்ல யோகமான செல்வ செழிப்பான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. இன்றைய தினம் உங்களது மனசு சந்தோஷப்படக்கூடிய வகையில் நல்ல ஒரு அற்புதமான செய்திகளை உங்களது உறவினர்கள் மூலமாக நீங்கள் கிடைக்க பெறுவீங்க. அதனால உங்களுக்கு உற்சாகம் கொடிகொள்ளும். மனதில் அதிகமான சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் நிறைந்த நாள்கள் இன்றைய தினம். கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு நீங்கிவிடும். எல்லா விதமான கொடுக்கல் சம்பந்தமான வேலையிலும் இன்னைக்கு முடிச்சு ஓரளவு நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் வர வேண்டிய பழைய பாக்கிகளும் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா நீங்கள் வசூல் செய்து கொள்ள முடியும். அதுக்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. குடும்ப வாழ்க்கையில இன்னைக்கு உங்களுக்கு நல்ல அமைதியான ஒரு நல்ல சூழ்நிலை தான் இருக்கிறதுனால குடும்பம் மூலமாக ஒரு சந்தோஷம் அதிகரிக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய பெரும்பாலான கடன் சுமைகள் குறையக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க. எனவே சந்தோஷமான ஒரு நாள்ங்க. கடன் தொல்லையிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள். அலுவலக பணியாற்றக்கூடிய உத்தியோகத்தர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் சக பணியாளர்கள் கூட வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தொல்லைகள் எல்லாமே அகலக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறதுனால உத்தியோக பணிகள் மிகச் சிறப்பாக இருக்குங்க. தொல்லை நீங்கும். அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. மகிழ்ச்சியாக இருப்பீங்க. குடும்ப வாழ்க்கையில் அனைத்து குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் ஒற்றுமையாக பழகக்கூடிய நல்ல யோகம் இருக்குது நண்பர்களே. அதனால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். நல்ல வெற்றிகரமான நாள். இந்த தினம் நீங்கள் நிறைய காரியங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் நிறைய காரியங்கள் வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. பண வரவுகள் அதிகமாகும். அதனால உங்களுக்கு பெரும்பாலான பண பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாங்க. புது விதமான தேடலான மனதில் இருந்துகிட்டு தாங்க இருக்கும். ஆராய்ச்சி தொடர்பான பணிகள்ல இன்னைக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை அமையக்கூடிய நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அற்புதமான சாதகமான சூழ்நிலை இருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு புதிதாக சில பொறுப்புகள் உங்களை நம்பி தருவாங்க. அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள். உங்களுக்கு நல்ல ஆதரவும் சக ஊழியர்கள் மூலமாக இருக்குங்க. தொல்லைகள் கூட உங்களுக்கு இன்றைக்கி அலுவலக பணிகள் எதுவுமே இருக்காதுங்க. அதனால சந்தோஷம் அதிகரிக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல இன்னைக்கு நீங்க கெத்த காட்ட முடியுங்க. உங்களுக்கு நல்ல மதிப்பான சூழல் இருக்குங்க. அதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு வியாபாரம் மூலமாக தனலாபம் கிடைக்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய வேலையாட்களின் ஒத்துழைப்பும் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. புதிய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு அந்யோன்யமான நல்ல ஒரு நெருக்கமான ஒரு காதல் வாழ்க்கையை உங்களது வாழ்க்கை துணையோடு என்று ஏற்படக்கூடிய யோகம் தம்பதியிடையே இருக்குதுங்க. அதனால இல்லற வாழ்க்கை தித்திப்பாக அமையக்கூடிய நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை தான் இன்னைக்கு அமைஞ்சிருக்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில நல்ல இனிமையான உறவை நீங்க கண்டிப்பாக பராமரிக்க முடியும். ஆனால் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளணுங்க. ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய சில விஷயங்கள் உங்க காதலருக்கு புரியாமல் போகலாம். அதனால நீங்கள் உங்க அன்பானவருக்கு உங்க வார்த்தைகளை புரியல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அவர்களோட இன்னும் அதிகமான நேரத்தை செலவிட்டு அவர்களுக்கு உங்கள் வார்த்தைகளை புரிய வைக்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு நீங்க செயல்படுறது ரொம்ப அவசியங்க. கொஞ்சம் மெனக்கடணும். அதன் மூலமாக காதல் வாழ்க்கை இனிமையாக மாறும் நண்பர்களே. நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெளிவாக சொல்லி மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே. அதன் மூலமாக தான் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்கிறத மறந்துடாதீங்க. இன்றைய தினம் வெளிப்படையாக நடந்துக்குவீங்க. பயமற்ற கருத்துக்களை நீங்கள் வெளியிடுவீங்க. ஆனால் உங்கள் நண்பர்கள் அதன் மூலமாக அவர்களுடைய தற்பெருமையை காயப்படுத்தக்கூடிய வகையில் அது அமைந்தது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் உண்மை தான் பேசுவீங்க. ஆனால் அந்த உண்மை மற்றவங்களுக்கு காயப்படுத்தலாம். அது நெருக்கமான நண்பர்களுக்கு காயப்படுத்துனது அப்படின்னா அதனால உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்படலாங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா
வெளிப்படையாக பேசுறது ரொம்ப முக்கியம் தான். ஆனால் எந்த இடத்துல பேசுறீங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு பேசணும். மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாதுங்க. நண்பர்களோடு சேர்ந்து சின்ன சின்ன டூர் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி போகிறீங்க அப்படின்னா பணத்தை செலவு பண்ணுறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா பணத்தை தண்ணி மாதிரி நீங்கள் செலவிடக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. பணத்தை லாஸ் பண்ணுறக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க. அதனால் செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. ஃப்ரெண்ட்ஸ் கூட டூர் போகும்போது இன்றைக்கி நீங்கள் செலவுகளை முக்கியமாக நீங்கள் பட்ஜெட் போட்டு தாங்க செலவு பண்ணணும். உங்களால் முடியாதுங்கிற மாதிரியான வாக்குறுதிகளை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பெறக்கூடாதுங்க நண்பர்களே. சில பேர் பார்த்தீங்கன்னா வெறுமனே பேசுவாங்க, பேசிட்டு அமைதியாக இருந்துருவாங்க. அவங்க செயல்பாடுகள் எதுவுமே இருக்காதுங்க. அந்த மாதிரி நபர்களை நம்பி இன்றைக்கி எதுவுமே பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பர்களே. இது மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள். உங்களுக்கு மற்றவங்க உதவி இல்லாமல் முக்கியமான வேலைகளை நீங்களே ஹேண்டில் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா அது தவறுங்க. நீங்கள் மற்றவங்க உதவியோடு சேர்ந்து செய்யும்போது பல வேலைகள் உங்களால் சாதகமாக முடித்துக்கொள்ள முடியும். ஸோ கொஞ்சம் கவனமாக தேவையான உதவிகளை கேட்டு பெற்றுக்கொண்டு நீங்கள் செயல்படுவது நல்லது நண்பர்களே. நீங்கள் பேசும்போதும் நீங்கள் பழகும் போதும் ஒரிஜினலாக இருக்கணுங்க. நடிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறத நீங்கள் புரிந்து செயல்படுங்க நண்பர்களே. இன்றைய தினம் அலுவலக பணிகள் சாதகமான சூழ்நிலை இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையில் நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். நல்ல ஒரு அந்நியமான ஒரு அற்புதமான ஒரு இல்லற வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்கிற நண்பர்களே. மொத்தத்தில் பண வரவுகள் கூடும். அதனால நிம்மதி பெருகும். சிறந்த நாள்கள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டார்க் எல்லோ கலர் நீங்கள் பயன்படுத்தலாங்க. டார்க் எல்லோ கலர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறதுங்க. மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்பர் 3 3ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி என்பதில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையில் நல்ல ஒரு நெருக்கமான அந்யோன்யமான சூழ்நிலை உங்கள் வாழ்க்கை துணையுடன் ஏற்படக்கூடிய சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. எனவே தித்திக்கும் இல்லற வாழ்க்கை நீங்கள் இன்னைக்கு அமைய பெறுவீங்க. மேலும் உங்களுக்கு உற்சாகப்படுத்த நிறைய நண்பர்களும் உங்களுக்கு வந்து கூடுவாங்க. புதிய நண்பர்கள் கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த உற்சாகமான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு கெத்தான ஒரு நாளுங்க. நிறைய புதிய ஒரு அனுபவங்கள் உங்களுக்கு வெளிவட்டார பழக்கவழக்கங்கள் மூலமாக கிடைக்குங்க. உங்களுக்கு மதிப்பு உயரக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய வேலைக்குடைய ஒத்துழைப்புகளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய சந்தோஷமான ஒரு நாள்ங்க இன்றைய தினம். உங்களுக்கு நிறைய மனது தேடல் இருந்துகிட்டே இருக்குங்க. அந்த தேடலை பூர்த்தி செய்வதற்கு முயற்சியில் மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுக்கு பண வரவுகள் நிறைந்த நாளுங்க. அதனால உங்களுக்கு பெரும்பாலான பிரச்சனைகளை நீங்க சால்வ் பண்ணிக்க முடியும். இன்றைய தினம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு புதிதாக சில பொறுப்புகள் உங்களை விரும்பி தருவாங்க. அதை நீங்க ஏற்றுக்கொண்டு செயல்படுங்க நண்பர்களே. ஆராய்ச்சி ரிசர்ச் சம்பந்தமான பணிகள் இருக்கவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல முன்னேற்றகரமான மேன்மையான நாளுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.